எப்போதுமே வீட்டில் சில துர்நாற்றங்கள் வரும், தொடர்பே இல்லாமல். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா யாருமே இல்லாத இடத்துல சந்தன வாசனை அடிக்கும். அப்போ ஊடுன்னு ஒரு முறை இருக்குது. ஊடு இது ஆப்பிரிக்க தேசத்தில் செய்யக்கூடிய செய்வினை. எல்லாமே இடுகாட்டிலும் சுடுகாட்டிலும் தான் செய்வார்கள். அவர்கள் என்ன பண்ணுவார்னா, இவருடைய தலைமுடியையோ காலடி மண்ணையோ அல்லது வெத்திலை, அவர் சாப்பிட்ட வெத்திலை, இந்த ராகு கிரகம் சரியாய் இல்லை என்றால், பாதுகாப்பு தரவில்லை என்றால் மாந்திரிகத்தில் மாட்டிப்பாங்க. இது ஒரு வழி. அது மட்டும் இல்லை, சில நேரங்களில் வாழை மரத்தை வைத்து அந்த வாழை மரத்துக்கு எல்லா விதமான பூஜையும் நடக்கும். குருதி பூஜைன்னு ஒரு பூஜை இருக்கு. காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஜோதிடம் மற்றும் ஜாதகம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஜோதிடர் லால்குடி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சரி, இன்றைய நிகழ்ச்சியில செய்வினை குறித்து எங்களுக்கான சந்தேகத்திற்கு விளக்கம் தேவைப்படுது சார். ஏன்னா நிறைய பேர் நாங்க நல்லா தான் இருந்தோம், நல்ல ஹாப்பி லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தோம், நல்ல பிசினஸ் போயிட்டே இருந்தது, திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை, என்ன ஆச்சுன்னே தெரியல, ஸோ செய்வினை வச்சிருக்காங்களோ அப்படின்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த செய்வினை நமக்கு செஞ்சிருக்காங்க அப்படின்றதுக்கான சிம்டம்ஸ் அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார்? இரவில் உறக்கம் கெட்டு போகும். உறக்கம் எப்படி கெட்டு போகும்னா, தீய கனவுகள் வரும், கெட்ட கனவுகள். அல்லது நடு இரவில் எழுந்து சில பேர் சத்தம் போடுவாங்க, பயத்தில் கத்துவாங்க. அதெல்லாம் சாதாரண மனிதர்களுக்கு நடக்கவே நடக்காது. ஒன்று. ரெண்டாவது, உடல்நலம் சரியில்லாத போல தெரியும். மருத்துவர்கிட்ட போனால் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா தான் இருக்கீங்கன்னு, ஆனால் நமக்கு உடல் உபாதை இருப்பது போலெல்லாம் தோன்றும். குறிப்பா என்ன மாதிரியான விஷயங்கள் உடல்ல மாற்றம் தெரியும் சார்? உடல்ல போனா உடல் வலி, உடல்ல ஒரு வலியும் வேதனையும் இருக்கும், எப்பவுமே இருந்துட்டே. ஆமா. இப்போ இது உண்மைதானான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வீட்டுக்குள் துளசி செடியை வைத்தால் அது கருகி போகும், அது வரவே வராது. அந்த செடியை நல்ல எதிர்மறை இருக்கிற வீட்டில் வளர்க்கவே முடியாது. அதே போல பசுமாடு அந்த வீட்டிற்குள் நுழையாது. அதனால தான் அந்த கிரகப்பிரவேசம் போது பசுமாட்டை வீட்டில் ஏற்றுவதற்கு காரணமே அதுதான். அந்த வீட்டில் ஏதாவது எதிர்மறை இருந்தால் அது உள்ளே வரவே வராது. ஏன்னா அதற்கு புரிந்து கொள்ள முடியும். புரியுதா உனக்கு? இது போல சில வழிமுறைகள் இருக்கு. இந்த வழிமுறை அதே போல நம்ம யாரோ உற்று பார்ப்பது போல தெரியும். யாரோ எங்கிருந்தோ வாட்ச் பண்றாங்க, ஆனால் ஆள் இருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி ஃபீலிங் வரும் சில இடங்கள்ல. நம்ம யாரோ உற்று நோக்குவது போல இருக்கும், திரும்பி பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் செய்வினையுடைய வேலைகள். அதே போல எப்போதுமே வீட்டில் சில துர்நாற்றங்கள் வரும், தொடர்பே இல்லாமல். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லாத இடத்துல சந்தன வாசனை அடிக்கும். அப்போ நல்ல ஆத்மாக்கள் நம்மை சுற்றி இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஒரு துர்நாற்றம் அடிக்கிறதுனா தீய ஆன்மாக்கள், தீய சக்திகள் நம்மை நோக்கி இருக்கிறது. இதுக்கு காரணம் அந்த அறையில் சந்தனமே இருந்திருக்காது, சம்பந்தமே கிடையாது. ஆனால் திடீர்னு ஒரு சந்தன வாசனை அடிக்கும். அப்படின்னா சித்த பெருமக்கள், சித்தர்கள் யாரோ வராங்க, இருக்காங்க. அவர்களுக்கு உடம்பு இல்லையே தவிர அவர்கள் எந்நேரமும் போய் கொண்டு வந்துட்டு இருப்பார்கள். இதுதான் செய்வினை என்றால் இதெல்லாம் அறிகுறிகள். இந்த செய்வினையை என்ன மாதிரியான முறைகள் எல்லாம் பண்றது உண்டு சார் பொதுவா? அதாவது ஊடுன்னு ஒரு முறை இருக்கு. ஊடு இது ஆப்பிரிக்க தேசத்தில் செய்யக்கூடிய செய்வினை. எல்லாமே
இடுகாட்டிலும் சுடுகாட்டிலும் தான் செய்வார்கள். அவர்கள் என்ன பண்ணுவார்னா, ஒரு பதுமையை பண்ணி அந்த செய்வினை செய்ய வேண்டிய மனிதராகவே அதை நினைத்து, அது ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு. பொம்மை அதான் பதுமை, அதற்கு தீங்கு இழைக்கும் போது அதே நேரத்தில் இவருக்கும் அந்த பிரச்சனை வரும். எங்கேயோ இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அந்த பிரச்சனை வரும். காரணம், இவருடைய தலைமுடியையோ காலடி மண்ணையோ அல்லது வெத்திலை, அவர் சாப்பிட்ட வெத்திலை காம்பையோ. சரி, முடி மண்ணு கூட நம்ம உடம்பு சார்ந்தது சொல்லலாம். அந்த வெத்தலை காம்புல இருக்கு, வெத்தலை காம்பை வச்சும் பண்ணலாம். வெத்தலை காம்பை அவர் சாப்பிட்டுட்டு நம்ம காம்பை கிள்ளி போட்டுருவோம் இல்லையா, அந்த காம்பில் அவர் கைப்பட்டிருக்கும். கைப்படாதபடி கிள்ள முடியும், அது போதும். அதை வைத்து கொண்டே இந்த மாந்திரிக வேலையை செய்வோம். அதை அந்த பதுமையில் வச்சுருவாங்க. வச்சா அவர் மாதிரியே தான் அது. காரணம், நம்முடைய தலைமுடியை வைத்து கொண்டே மரணித்தவர் யாருன்னு கண்டுபிடிக்கலாம். அதான் இப்போ உள்ள ஃபோரன்சிக் புலனாய்வுத்துறையுடைய விஷயம். தலைமுடியில் அந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்கும். சரி, ஏன் சார் பொதுவா இந்த செய்வினை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த மண்ணு, காலடி மண்ணு, துணி, முடி, குறிப்பிட்ட இந்த பொருட்களை சூஸ் பண்றதுக்கான காரணம்? நம் உடலில் இருந்து எப்பவுமே செல்கள் உதிர்ந்து கொண்டே இருக்கிறது, இந்த தோலுடைய விஷயங்கள். அப்போ அந்த நடக்கும்போது அந்த மண்ணில் நம்முடைய உடலின் துகள்கள் இருக்கும். எப்போவுமே பழைய விஷயங்கள் போய் புது மாற்றங்கள், வளர்சிதை மாற்றங்கள் ஏற்பட்டு தான் இருக்கு. அதே மாதிரி நம்ம தலைமுடியும் நம்மளுடைய டிஎன்ஏ சொல்லும், நம்மளுடைய நகங்களும் நம்மளுடைய டிஎன்ஏ சொல்லும். அதுவே போதும், ஒரு மனிதனுக்கு சமமானது. இப்போ தலைமுடியை வச்சுக்கொண்டே ஒரு முழு உருவத்தை வரையக்கூடிய விஷயங்கள்லாம் வந்துடுது. இப்பவும் புலனாய்வுத்துறையில் தலைமுடி, நகங்களை வைத்து கொண்டு கண்டுபிடிக்கலாம். ஓகே, இன்னும் வேற என்னென்ன முறைகள் இருக்கு இந்த செய்வினைக்கு? இதுதான் ஒரு முறை. ரெண்டாவது, அவருடைய ஜாதகத்தை வைத்துக்கொண்டே செய்யலாம். ஜாதகத்தில் லக்ன புள்ளி, சந்திரனுடைய அமைப்பு, எந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர், இந்த விஷயங்களை தேர்ந்தெடுத்தும் பண்ணலாம். எந்த விதமான விஷயமும் இல்லாமலே பண்ணலாம். ஓகே, பொதுவா இப்போ ஒருத்தங்களுக்கு இந்த மாதிரியான செய்வினைகள், பில்லி சூனியம் எல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா முதல்ல அவருடைய ஜாதகத்தை பார்த்து அது பலம் இழந்த நிலையில தான் பண்ணணுமா? அதான் உண்மை, அப்படிதான் பண்ணுவாங்க. ஆமா, அதுக்கு பேர் என்னன்னா பஞ்சபக்ஷி சாஸ்திரம்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு. இப்போ உங்களை பாதுகாப்பதற்கு 5 பட்சிகள் இருக்கு. இந்த பட்சிகள் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த நேரத்தில் சரியில்லாத போது தான் மாந்திரிகம் பண்ண முடியும். உங்களுடைய ஜாதகமே பலமாக இருக்கும்போது மாந்திரிகமே பண்ண முடியாது. அது ஒரு ஃபயர்வால் ப்ரொடெக்ஷன் மாதிரி, அது உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ உங்களுடைய பட்சி உறக்கத்தில் இருக்கும்போது தான் எதையாவது செய்ய முடியும். அதனால தான் பஞ்சபக்ஷி சாஸ்திரம் என்பது மிக மிக முக்கியமானது. அஷ்டகர்ம வித்தியிலேயே பஞ்சபக்ஷி இல்லாமல் எந்த அஷ்டகர்ம விதியும் பண்ண முடியாது. மரணமாக இருந்தாலும் சரி, வேதனமாக இருந்தாலும் சரி, வசியமாக இருந்தாலும். ஸோ எந்த கிரகங்கள் எல்லாம் வீக்கா இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணுவாங்க சார்? பொதுவாக ராகு தான் மந்திர கிரகம். முக்கியமான கிரகம் ராகு. இந்த ராகு கிரகம் சரியா இல்லை என்றால், பாதுகாப்பு தரவில்லை என்றால் மாந்திரிகத்தில் மாட்டிப்பாங்க. இது ஒரு வழி. அது மட்டும் இல்லை, சில நேரங்களில் துஷ்ட ஆவிகள் புகுந்து கொள்வது, அது செய்வினை இல்லை. தவறான நேரத்தில் தவறான இடத்துக்கு போகும்போது இறந்து போனவர்களுடைய ஆவியும் இவர்களை தொல்லை பண்ணலாம். அது மாதிரியும் விஷயங்கள் இருக்குது. எல்லாத்துக்குமே முக்கியமாக ராகுவும் மாந்தின்னு ஒரு கிரகம் இருக்குது. இந்த மாந்தி குளிகனை தமிழ்நாட்டில் உள்ள ஜோதிடர்கள் புறக்கணிக்கிறார்கள். அது இல்லை, ஜாதகத்திலே அவங்க எழுத மாட்டாங்க. கேரள ஜோதிடர்கள் மட்டும்தான் மாந்தி குளிகனை எழுதுவார்கள். மாந்தீன் என்பதற்கு பேரே மரண கிரகம்னு பேர். அதனால தான் ஒரு நபர் இறந்து விட்டால் யமகண்டத்தில் எடுப்பார்கள், ராகு காலத்தில் கூட பணம் எடுப்பார்கள். ஆனால் குளிகையில் எடுக்க மாட்டாங்க. குளிகையில் எதை செய்தாலும் மறுபடி பண்ண வேண்டிய அவசியம் வரும்.
அதனால தான் குளிகை என்ற நேரத்தில் நகை வாங்குவது, புது ஆடைகள் வாங்குவது, இதையெல்லாம் செய்யும்போது என்னன்னா மறுபடி வாங்கக்கூடிய வாய்ப்பு வரும். இந்த குளிகை நேரத்தை எப்படி கணக்கிடலாம் சார்? எப்போ அப்படின்னு? அதாவது அது வந்து ஒரு நாளில் பிரதேசத்துக்கு பிரதேசம் மாறுபடும். அதாவது எல்லாமே யமகண்டம், ராகுகாலம், குளிகை எல்லாமே சூரிய உதயாதி நேரத்தை வச்சு தான் சொல்லணும். இப்போ பொதுவாகவே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பாம்பேயில் ராகுகாலமும் சென்னையில் ராகுகாலமும் ஒன்றும் இல்லை. காரணம், சூரியன் அங்கே உதிக்கிற நேரமும் சென்னையில் உதிக்கிற நேரமும் கன்னியாகுமரியில் உதிக்கிற நேரம் ஒன்றும் இல்லை. எப்படி ஒரு 5 நிமிடம் 15 நிமிஷம் கூட வித்தியாசம் வரலாம். அப்போ அதை வைத்து கொண்டு எந்தெந்த நாளில் பகலில் எந்த நேரம் உதயம், இரவு எந்த நேரம் உதயம் என்று இருக்குது. அது பஞ்சாங்கத்திலே நம்ம பார்க்கலாம். அந்த நேரத்தில் எந்த செயலை செய்தாலும் அதை மறுபடி செய்யக்கூடிய வாய்ப்பு வரும். ஸோ குறிப்பா சுப நிகழ்ச்சிகள் இந்த காரியத்துல சுப நிகழ்ச்சிகள். ஏன்னா இதுபோல் மரணம் எடுப்பதுன்னா மறுபடியும் துக்கமான விஷயங்கள் வருன்றதுனால குளிகையில் எந்த இடத்திலும் அது செய்ய மாட்டார்கள். அப்போ காலம் தெரிந்து நம்ம செயலாற்றினா நம்ம வெற்றி பெறலாம். ஓகே. இப்ப அதே மாதிரி செய்வினை சார்ந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்புறவங்க இதற்கான தீர்வு அப்படின்னா என்ன பண்ண முடியும் சார்? அதாவது அதுக்கு வந்து 2 கோவில் இருக்கு. ஒன்று மேல்மலையனூர்னு ஒரு இடம் இருக்கு. அதாவது செஞ்சிக்கு பக்கத்தில் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்தில் கட்டாயமாக செய்வினை தீர்க்கலாம். அல்லது கேரளாவில் சோட்டானிக்கரைன்னு ஒரு கோவில் இருக்கு. அது அதுக்கே ஃபேமஸ். அதுதான் அதுக்கு தான் முக்கியமானது. அந்த இடத்திலும் இரவு கீழ்காவு பகவதின்னு ஒரு கோவில் இருக்கு. அந்த கீழ்காவு பகவதி கோவிலில் பூஜை செய்தும் எடுக்கலாம். அதை இது வந்து கட்டாயமாக உறுதியாக நானே பல நிகழ்வுகளை பார்த்துருக்கேன். சரி, குறிப்பா இது பூஜை முறையில தானே சார் இதை விளக்குவாங்க. என்ன பண்ணுவாங்க சார்? இந்த பூஜை முறை எப்படி இருக்கும்? ஒரு வாழை மரத்தை வைத்து அந்த வாழை மரத்துக்கு எல்லா விதமான பூஜையும் நடக்கும். குருதி பூஜைன்னு ஒரு பூஜை இருக்கு. ரத்தம், அதான் இப்போது ரத்தம் கிடையாது, குங்குமத்தை ரத்தத்திற்கு பதிலாக செய்கிறார்கள். இதை வைத்து அந்த பூஜையை செய்யலாம். அல்லது அந்த துவஜஸ்தம்பம் கொடிமரம் என்ற இடத்துல கொஞ்சம் குன்றுமணியை கொண்டு போய் போடுவார்கள். அந்த குன்றுமணியை போடுவதாலும் பல தோஷங்கள் நிவர்த்தியாகும். இது கேரளா கோவிலில் இப்பொழுதும் பார்க்கலாம். அவர்களுடைய எல்லா வழிபாடுமே தாந்திரீக வழிபாடு. அங்கே வந்து மந்திரத்தை விட தந்திரம். காரணம், எல்லாமே கடவுளோடு பாவனையிலேயே பேசுவார்கள். அதுதான் வந்து சிறந்த முறை, தாந்திரிக முறை. தாந்திரிக வழிபாடுன்னே அது பேர். அதுக்கு உண்மையிலே சொன்னால் எல்லா கோவில்லையும் தாந்திரி என்ற ஒரு ஆளே இருப்பார். தாந்திரி என்று சொல்லக்கூடிய அவர்தான் மிக மிக முக்கியமானவர். அவர்தான் வழிபாட்டு முறைகளையே முடிவு பண்ணுவார். இன்றைய நிகழ்ச்சியில வந்து செய்வினை அப்படின்னா என்ன, அது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், அது இருக்கிறதுக்கான சிம்டம்ஸ் என்னெல்லாம் இருக்கு, அதற்கான தீர்வும் என்ன இருக்குன்றதை பத்தி ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி சார். நன்றி.